நமோ வாராகி. அன்னை வாராகியின் அருள் ஆசிகள். திரிஸ்தலம் உலகிலேயே அன்னை வாராகிக்காக பிரத்யேகமாக மகுட ஆகம விதிப்படி இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அன்னை ஏதோ இவ்விடத்தில் இப்பொழுதுதான் எழுந்தருளியுள்ளாள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அன்னையாகப்பட்டவள் எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னால், நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நிச்சயமாக இவ்விடத்திலே எழுந்தருளி அருளாசிகளை வழங்கி வந்தால் என்கின்ற ஒரு சூட்சும தகவல்களை சூட்சுமமாக எமக்கு அளிக்கப்பட்டதின் பயனாகவே இவ்விடத்திலே இவ்வன்னைக்கு ஆலயத்தினை எழுப்பிட வேண்டும் என்று பகிரத பிரயத்தனம் கொண்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஆலை எழுப்புவதற்காக அவள் எமக்கு குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு சூழல்கள் நிறைந்த இடத்திலேயே நான் அமர்வேன், உலகத்தில் உள்ள அனைத்து எம் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரத்தினை அளித்து மகிழ்வேன் என்று அருளரை எமக்கு சூட்சமமாக அளித்தாள். கிட்டத்தட்ட 2014 ஆண்டு முதல் 2022 வரை எவ்வளவோ நிலங்கள் இடங்கள் எல்லாம் பார்த்து சலித்தாகிவிட்டது. இதன் பிறகு ஒரு ஆலயத்தினை நாம் எழுப்ப வேண்டுமா என்று முழுவதும் சலிப்படைந்து இனி இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டாம் என்று நினைத்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கிய ஒரு சில மாதங்களிலே அன்னை அசிரியாக சூட்சமமாக ஒரு தகவலினை அளித்து ஒரு குறிப்பிட்ட தேதியிலே இத்திசையை நோக்கி செல், நான் அமைய உள்ள இடத்தினை உமக்கு காட்டுகிறேன் என்று உரைத்தாள். அவள் உரைத்தது போலவே நமது கோபாலபுரம் திரிசக்தி வாராகி பீடத்திலே ஒரு அமாவாசை யாகத்தினை செய்து முடித்த அடுத்த க்ஷணமே ஒருவர் மூலமாக ஒரு தகவல் கிடைக்கின்றது. இவ்விடத்தில் ஒரு அருமையான நிலம் இருக்கின்றது, நீங்கள் அதை பார்க்கிறீர்களா என்று. அன்னை உரைத்த சூட்சமம் நிஜமாகியது. அடுத்த க்ஷணமே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அன்னையினுடைய பக்தர்களிடத்திலே உத்தரவு பெற்று ஒரு முக்கிய பணியாக சென்று வருகின்றேன், தாங்கள் காத்திருக்கவும், வந்து தங்களுக்கு அன்னையின் ரட்சையை நான் அணிவிக்கிறேன் என்று அவர்களுடைய உத்தரவினை பெற்று உடனடியாக வாகனத்திலே கிளம்பி வந்து ஒரு இடத்தை பார்த்தோம். பார்த்த மாத்திரத்திலேயே அவ்விடத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. சிறிது நேரம் அமர்ந்து அன்னையின் நாமத்தினை மனதிற்குள் தியானித்து அன்னை அவ்விடத்தில் ஒரு சூட்சும ரகசியத்தை உரைக்கின்றாள். அந்த ரகசியத்தினை அருகிலே வருமிலிருந்த என்னை அழைத்து சென்றவர்களே கேட்கின்றோம், இதற்கு அருகாமையில் இத்திசையிலே ஏதாவது சிவனாலயம் உள்ளதா என்று. அவர்களும் மிகவும் ஆச்சரியமாக, ஆமாம், நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நேர் பாதையிலே சிவனாலயமே உள்ளது என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்து இவ்விடம் எமக்கு மிகவும் சந்தோஷம், நீங்கள் எப்படியாவது என்னை பெற்று தாருங்கள் என்று சொல்லி உரைத்து கொண்டிருக்கின்ற அத்தருணத்திலேயே நான் எந்த இடத்தை வேண்டும் என்று கேட்டேனோ அந்த இடத்தினுடைய முதலாளி, அதாவது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அவ்வழியாக செல்கின்றார். உடனடியாக அவரை அழைக்கின்றோம். அழைத்த மாத்திரத்திலேயே நான் கொடுப்பதற்கு தயாராக தான் உள்ளேன் என்று சொல்கின்றார். நான் உடனடியாக என்னோட கரத்திலே வைத்திருந்த ஒரு சில 100 ரூபாய்களை எடுத்து, இதை தற்போது நீங்கள் அச்சாரமாக வைத்து கொள்ளுங்கள், மற்றவற்றை நாளை வந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வந்து விட்டோம். இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இத்திரிஸ்தலத்திற்கு இதுவரை வந்து பார்த்துவிட்டு செல்கின்ற பக்தர்கள் எப்படி நீங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஆச்சரியத்தோடு எம்மை வினவுவார்கள். இங்கே பணிபுரிகின்ற அத்தனை பேரிடத்திலுமே ஆச்சரியத்தோடு வினகுவார்கள், எப்படி உங்கள் குருஜி இது போன்ற ஒரு இடத்தினை தேர்ந்தெடுத்தார், அன்னை உரைத்தாளா, இல்லை அவரே இது அவருடைய பூர்வீக இடமா என்றெல்லாம் கூட
கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரடியாக எம்மால் பதில் உரிக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலே காணொலியின் மூலமாக அவர்களுக்கு அம்மா எவ்வாறு இவ்விடத்திற்கு வந்து அமர்ந்தால் என்கின்ற உண்மை தத்துவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பிறகு அவ்விடம் வாங்கியாகிவிட்டது. அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து அதே இடத்திற்கு சென்று அடுத்த அமாவாசை தினத்தன்று அமர்ந்து யாகம் செய்யலாம் என்று உத்தேசித்து அமர்கின்ற பட்சத்தில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் கேட்பதற்கே. ஆனால் கலிகாலத்தில் இவையெல்லாம் நடக்குமா என்று கூட பரிகாசிப்பவர்களும் உண்டு. ஆனால் நிச்சயமான உண்மை இதுதான். சற்று நேரத்திலே யாரோ என் காதில் வந்து பேசுவதை உணர்ந்தேன். அது வேறு யாரும் இல்லை, என் அன்னையே சூட்சும தகவலாக நீ சற்றே எழுந்து நடந்து வா என்று உரைக்கின்றாள். எனக்கா ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் நான் அதுவரை அவ்விடத்துக்கு செல்வதற்கு வாகனத்தின் மூலமாக மட்டுமே சென்றேன் ஒழிய நடைபாதையாக செல்லவில்லை. நமது NH என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 700-800 மீட்டர்கள் இருக்கும் நான் முதலில் பார்த்த இடம். ஆக வாகனத்திலே செல்வது தான் வழக்கம், வாகனத்திலே வருவது தான் வழக்கம். இடையில் எங்கேயும் இறங்கி எதையும் பார்த்ததும் கிடையாது. ஆனால் அன்னை வந்து உரைக்கின்றாள், நீ சற்றே எழுந்து நடந்து வா என்று. எனக்கு உண்மையிலேயே பிரம்மையாகத்தான் இருந்தது. இல்லை இது என்னுடைய ஏதோ கற்பனா சக்தியா அல்லது நானே ஏதோ ஒரு கற்பனையில் திளைக்கின்றேனா என்று கூட சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டதும் உண்டு. இருந்தாலும் இது அன்னை உத்தரவாக சூட்சமாக தகவல் என்கின்ற காரணத்தினால் எழுந்து அமைதியாக அன்னையின் நாமத்தை மூல மந்திரத்தினை உச்சரித்து கொண்டே நடந்து வந்தேன். ஒரு 200-300 மீட்டர் நடந்த பிறகு மீண்டும் ஒரு அசிரரி ஒலி, சற்றே திரும்பி பார், இவ்விடமே நான் அமர உள்ளேன் என்று சொன்னாள். திரும்பி பார்க்கின்றேன். கிழக்கு நோக்கி வயல்வெளியாக இருந்தது. சிறிது பகுதி வயல்வெளியாக இருந்தது, சிறிது பகுதி பல ஆண்டுகளாக எதுவும் பயன்படுத்தாத தரிசு நிலமாக இருந்தது. முள் காடாக இருந்தது. யாராவது பார்த்தார்கள் கூட அவ்விடத்தை பார்த்து வாங்குவதற்கே தயங்குவார்கள், பயப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு மோசமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். வெறும் முள், அதுவும் அந்த கருங்காலி, அந்த ஒரு இந்த முள் என்று சொல்வார்களே, இந்த விறகு எல்லாம் வைப்பார்களே, அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு, அந்த முள் கொண்ட முழுவதுமாக இருந்தது. ஒரு சிறு பகுதி மட்டும் யாரோ ஒரு விவசாயம் செய்திருக்கின்றார். அது கூட ஒரு சிறு பகுதி தான், 10ல் ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம். அதை திரும்பி பார்த்தோன்னே என்னுடனே வந்த ஒரு சில நண்பர்களிடத்திலே இந்த இடம் யாருடையது என்று வினாவினோம். அவர், ஆமாம், இந்த இடம் நீண்ட நாட்களாக அவரும் போராடி கொண்டிருக்கிறார் விற்பதற்கு, எவரும் வாங்குவதற்கு தயாராக இல்லை. ஏன் இதை கேட்கிறீர்கள்? இது மிகவும் பள்ளத்தில் இருக்கின்ற நிலம், இதில் விவசாயமும் செய்ய முடியாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுவரை இங்கு யாரும் விவசாயம் செய்ததே கிடையாது. இதை பயன்படுத்தியதாக கூட நாங்கள் பார்க்கவில்லை. அவ்வளவு ஒரு முள்காடாக இது இருக்கும். ஏனென்றால் இது மிகவும் தாழ்வான பள்ளமான ஒரு பகுதி. மழை பெய்தால் முழுவதும் மழை வந்து இவ்விடத்திலே தங்கிவிடும். அது காய்வதற்கு 2-3 மாதங்களாகும். அதனால் இவ்விடத்தில் யாரும் எதுவும் பயன்படுத்தாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த இடத்தின் உரிமையாளரை சந்திக்க முடியுமா என்று கேட்ட பிறகு அவரும் அடுத்த நாள் நமது ஸ்ரீசக்தி வராகி பீடத்திற்கு வருகிறார். அவரை பார்த்த உடனே அவர் எங்கேயோ பார்த்தது போல ஒரு ஞாபகம். அப்பொழுதுதான் வினாவுகின்ற பொழுது எனது நண்பர்கள் மூலமாக அவர் மிகவும் தெரிந்தவராக இருக்கின்றார். வந்தவுடனே, ஐயா, இது மாதிரி என்னுடைய இடத்தை நீங்கள் பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன். நான் மிகுந்த கடன் தொல்லையில் இருக்கின்றேன். அது மாத்திரமில்லை, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக அந்த இடத்தினை விற்பதற்கு கடும் முயற்சி எடுக்கின்றேன். ஆனால் எவரும் அதை வாங்குவதாக இல்லை. நானோ மிகுந்த கடன் துயரத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அன்னைக்காக அந்த இடம் எனக்கு வேண்டும், உன் கடன் தொகை எவ்வளவு என்று. நீ அன்னைக்காக என்று சொன்ன பிறகு கூட்டியும் விற்க வேண்டாம், குறைத்தும் விற்க வேண்டாம். உன் மனதில் பட்டதை சொல், அவ்விடத்திற்கான உண்மை தொகையினை சொல், உன் கடன் தொகையை சொல் என்று சொன்ன அடுத்த க்ஷணமே அவர் சொன்ன தொகை உண்மையிலே நியாயமானதாக மனதிற்கு பட்டது. அவருடைய கடனுக்கு நிகரான தொகை. அடுத்த தினமே அவரிடத்திலே, நீ இவ்விடத்தை அன்னைக்காக எமக்கு தானமாக தந்துவிட்டதாக எடுத்துக்கொள், நாம் உமது கடன் சுமையினை இறைக்க வைக்கின்றோம் என்று சொல்லி அவ்விடத்தை அன்னைக்காக நாம்
வாங்கினோம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், நீங்கள் அந்த முதலில் அந்த இடம் இருந்த காட்சியை பார்த்தீர்களேனால், இந்த இடமா இப்படி மாறியுள்ளது, இவ்விடத்திலா அன்னை வந்து வீற்றிருக்கின்றாள் என்று அதிசயமாக பார்ப்பீர்கள். அப்படி இருந்த ஒரு இடம்தான் இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கவிருக்கின்ற 16 அடி உயரம் கொண்ட அன்னை திரிஸ்தல வாராகி. 2014 எமக்கு உரைத்தால் 2024 அது நிஜமாகியது. இன்று முழுமை பெற்று பக்தர்கள் கடலென வந்து அவளை தரிசித்து விட்டு செல்கின்றார்கள். கேட்ட வரத்தினை கேட்ட மாத்திரத்திலே அளித்து, போன வாரம் வந்தேன் ஐயா, இதை வேண்டினேன் கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகின்ற அந்த பதிலை கேட்டு 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 உண்மையிலே அகம் மகிழ்ந்து புலகாகிதம் அடைந்துள்ளோம். அப்படி பக்தர்களை தன் நகத்தே ஈர்த்து அவர்கள் வரத்தினை அளித்து மகிழ்வித்து அருளாசிகளை தந்து கொண்டிருக்கின்றாள் அன்னை திரிஸ்தல வாராகி. இன்னும் இவள் இங்கே எப்படி எழுப்பப்பட்டாள் என்கின்ற அந்த உண்மை ரகசியங்களை எமது அடுத்த சந்திப்பிலே உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அன்னை வாராகியின் அருளாசிகள் என்றும் கிடைக்கப்பெற அவருடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.